உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு ஆகஸ்ட் மாத பலனை நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெளிவா விவரமா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஆகஸ்ட் மாசத்தை பத்தி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதத்துல இருக்கிற ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். அதுல ஃபர்ஸ்ட் நான் எடுத்து சொல்லணும்னா, உங்களுடைய ராசியில உச்ச குரு நிக்கிறது மட்டும் இல்லாம தனஸ்தானாதிபதியோட இணைச்சி சிவராஜயோக அமைப்போடையும் இந்த மாதம் முழுசு இருக்க போறார். அப்போ இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டாக்கிடும். இத்தனை நாளா இல்லாத ஒரு வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். இப்போ இதோட இந்த அமைப்பு நின்றுடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுதான் ஏன்னா இந்த குரு உச்ச குருவா மாறி சிவராஜ யோக அமைப்போட 9ஆம் பார்வையில கரெக்டா சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவான் மேல பார்வை விழுறது மட்டும் இல்லாம அந்த சனி பகவான் ஆல்ரெடி வக்கர நிலைக்கு ஆளானதனுடைய நிலை என்ன நடக்கும்னா, பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல அஷ்டமாதிபதி போய் அமர்ந்து அந்த அஷ்டமாதிபதி பார்க்கும்போது பிரபஞ்சத்துல உங்களுக்கு உங்க தொழில் உங்க வேலை எல்லாத்துக்குமே அவர் தொழில் காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறதும் அவருடைய வேகம் இயல்பு நிலையை விட வக்கர நிலைன்றது அதிவேகத்துல செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவரா மாறுவார். அப்போ இந்த பார்வையால் சனியினுடைய முழு தாக்கமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானம். ஃபர்ஸ்ட் லாபஸ்தானத்துலதான் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 9ல் இருக்கக்கூடிய சனி குருவோட பார்வை பெற்றது மட்டும் இல்லாம 11 லாபஸ்தானத்துல அவர் பார்வை விழும்போது என்ன நடக்கும்னா, கடகராசி என்பவர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு லாபம், வளர்ச்சி, முன்னேற்றத்திற்குரிய பெரிய லெவல்ல ஒரு சில திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். இது ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் உண்டாகியத்தோட நின்றுடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு கூடவே பல வருடங்களா இதனுடைய தாக்கம் நிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பேஸ் அப்படியே ஒரு டாப் பொசிஷன்ல அப்படியே எந்திரிச்சு அது உங்களை தூக்கி நிறுத்தினா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கும். அதனால இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் மிகச்சிறந்த உச்ச வளர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய ராசியா கடகராசி இருக்கும். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா, தன் சுய உழைப்புல சுய முயற்சியில உயர்தர வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான அருமையான கால அமைப்பு தான் காலகட்டங்கள். காரணம் உங்க ராசியிலேயே குரு இருக்கிறதுனால அந்த குரு பாக்யாதிபதி, அந்த பாக்யாதிபதியினுடைய வீட்டுலதான் இந்த சனி பகவான் நிற்கிறாரு. மறந்துடாதீங்க. இதுல தனஸ்தானாதிபதியும் இணையறார். அப்போ லாபஸ்தானமும் பலம் பெறுது, தனஸ்தானமும் பலம் பெறுது, உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடமும் பலம் பெறுது. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. இந்த அமைப்புல என்ன நடக்க போகுதுன்னா, பாக்கியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். 1. 2வது, புத்திர பாக்கியம் கிடைச்சி எனக்கு ஆண் குழந்தை கிடைக்கவே இல்லை, பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை இருந்தா பரவாயில்லையே நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதை விட பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வை விழக்கூடிய இடம் 180 டிகிரியில உங்களுடைய 3ஆம் வீட்டில விழுது. 3ஆம் வீடுன்றது என்ன? சகோதர சகோதரிகள், உங்களோட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவங்க ஒரு நல்ல இலக்கை அடையறதுக்கு உண்டான சுபகாரிய சுப விஷயங்கள் உடனடியா கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. இதுல மிகச்சிறந்த அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, புதன் 5ஆம் தேதிக்கு மேல 6ஆம் தேதி உங்களுடைய ராசியில உட்கார போறார். அப்ப டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, வழக்கு கேஸு பிரச்சனை, ஏன்னா சில திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையை சந்திச்சவங்களும் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்குரியவங்க அதை விட்டு அழகா ரிலீஃப் ஆகி வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு காலமா இது இருக்கும். பிளஸ் டாக்குமெண்ட்ன்றது உங்களுடைய
அதாவது நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமா இது இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில மிக செழிப்பா பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதாவது சினிமா துறை, கலைன்றது பிளஸ் அதோட நடனம், நாட்டியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்துல ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு நிலையெல்லாம் அடைய போறீங்க. அதுலயும் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால ப்ரமோஷனுக்குரிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அடையும். மேற்கொண்டு நீண்ட நாளா எடுத்த காரியங்கள் நடக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமா இது இருக்க போகுது. 99% எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க. கடைசி 1%ல பார்த்தா காரணமே இல்லாம முடிச்ச வேலைகள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு செக், இது ஒண்ணு முடிச்சிருந்தா எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். பட் இந்த ஒண்ணு முடிக்காததுனால எதையுமே முடிக்க முடியாத அளவுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற நிலைமை, மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், இப்போ மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு அது எல்லாமே கிளிக் ஆக போகுது, எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க அடைய போறீங்க, உச்சகட்ட வளர்ச்சியை தொட போறீங்கன்னு நான் சொல்லுவேன். அதுலயும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் வேலையில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் தீரப்போகுது. மன உளைச்சல் நீங்க போகுது. யார் எல்லாம் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, நீங்க வளர்ந்தால் அவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கும்னு நினைச்சு உங்க மேல இல்லாத பொல்லாத பழிகளை சுமத்தினாங்களோ அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். கடகராசி என்பர்கள் பல பேருக்கு என்னன்னா, இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால இயல்பு நிலையில இருக்க முடியல, ஒரு இடத்துல நின்று எதையும் செயல்படுத்த முடியல, இதை விட்டுட்டு வேற எதையாவது மூவ் பண்ணலாமா, இடம் மாறலாமா, என்ன செஞ்சா ஒரு மனநிறைவு கிடைக்கும்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்றேன், கவலைகள் வேண்டாம். குறிப்பா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நீங்க வளரக்கூடாது, நீங்க வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, எந்த விதத்திலையும் நீங்க மேன்மை அடையக்கூடாதுன்னு நினைச்சு போட்டி பொறாமைகளில் பலவித சூழ்ச்சிகள் செய்தவர்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அழகிய அருமையான காலகட்டமா இது மாறப்போகுது. மேற்கொண்டு கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இங்க என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நீங்க நல்லதை நினைச்சீங்க, நல்லதையே செய்தீங்க, நல்ல எண்ணங்களோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நல்ல மனசுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமா இருக்கும். ஏன்னா தொழில் ரீதியில ஒரு நல்ல ப்ராஜெக்ட், நல்ல உங்களுக்கு ஆர்டர்ஸ் குவியக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. இத்தனை நாட்கள மிக மிக பாதிப்புகளை சந்திச்சு கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமோ நினைச்சு வருத்தத்துல இருக்கக்கூடியவங்க, இதை விட்டு எப்படி நம்ம மீண்டு வெளியில வருவோமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அழகா நீங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா இது மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் மேன்மைகள், திடீர் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஏறுமுகமா தான் இருக்கு. அதனுடைய முதல் படி வெற்றி படியா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா, நீண்ட நாளா பிள்ளைகள் விஷயத்துல சில மனசஞ்சலங்களில் இருக்கிறீங்க. அவங்க உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய ஒரு நிலைமை, தேர்ட் பர்சனுடைய என்ட்ரியால அவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்காத ஒரு நிலைமை, இதுல இருந்து அழகா நீங்க ரிலீஃப் ஆக போறீங்க. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்க போறீங்க. அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமா இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைகள் கிடைக்க போகுது. விட்டதை பிடிக்க போறீங்க, விட்டு போனவங்க உங்களோட இணைய போறாங்க. மேற்கொண்டு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல என்ட்ரியை தரப்போறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த வளர்ச்சிக்கு கொண்டு போயிடும். அதே சமயம் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் மிக முக்கியம். 3க்கு கீழே நெகட்டிவா வேலை செய்யும். 3க்கு மேல போயிட்டா 4, 5, 6, 7 எல்லாம் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா உங்களுக்கு மாறிடும்.
அதனால உங்களுடைய ஜனன ஜாதகம் மிக அவசியம். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.